இந்த இடத்துக்கு பேர் வந்து இசபெல்லா பிளான்டேஷன். இது வந்து ரிச்மாண்ட் பார்க்குள்ளே தான் இருக்கு. இந்த இடத்த சுத்தி பாருங்களேன், அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. பேம்பு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. நல்லா மரம் காட்ட போறேன். இப்படியும் மரங்கள் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. பாக்கலாமா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த ஒரு மரத்துல அதோட இலைகள் எல்லாமே வேற கலர்ல இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. இன்னொரு 1 or 2 வீக்ஸ்ல அதுல ஒரு இலை கூட இருக்காது, தொழிஞ்சிரும். அப்புறம் வந்து வெறும் கம்பா தான். மேப்பிள் ட்ரீல இந்த ஒரு கலர் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. அப்படியே அதுல இன்னொரு கலர். இசபெல்லா பிளான்டேஷன் இந்த ரிச்மாண்ட் பார்க்குள்ளே இருக்குங்க. எவ்வளவு அழகான செடி, கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு செடிக்கும் ஒரு பேர் எழுதி இங்க டேக் போட்டிருக்காங்க. ஒரு மரத்துக்கும் ஒரு பேர் எழுதி போட்டிருக்காங்க. அந்த மரம் எந்த நாட்டுல இருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பியூட்டிஃபுல்லான இந்த மரம் ஜப்பான், கொரியா, தைவான், சைனா இந்த இடங்கள்ல அதிகமா காணப்படுற இந்த மரத்தை இங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா பாருங்களேன். அதோட பேர் வச்சிருக்காங்க பாருங்க, இனோமஸ் கார்னோசஸ். இதோட பேரு டேக் போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. உண்மையிலே இது பக்கத்துல பாக்கும்போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுல வந்து இளம் மொத்தமுமே ரெட் கலர்ல இருக்குங்க. ஒரு ரெட்டிஷ் பிங்க், அதாவது ரெட் வைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த டேக்ல. ஏன்னா ரெட் வைன் கலர்ல இருக்கிறதுனாலே இருக்கும். பட் இதுல பாருங்களேன், இது பூவா காயா ஒண்ணுமே தெரியல, அவ்வளவு அழகா இருக்கு. பூதம் போல இருக்கு, சூப்பரா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இது மேப்பிள் ட்ரீங்க. இங்க இந்த யூகேலயே பாத்தீங்கன்னா மேப்பிள் ட்ரீ நமக்கு அளவுக்கு அதிகமாவே இருக்கு. எல்லா கலர்ஸ்லயும் பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. லிக்விட் ஆம்பஸ்டைர் அப்படின்னு சொல்லி இந்த மரத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. சோ இந்த இசபெல்லா பிளான்டேஷனுக்கு உள்ள இருக்கிற எல்லா மரங்களுக்குமே ஒரு மரத்துக்கும் அதோட பேரை வந்து சாக அந்த மாதிரி மரத்துல தொங்க விட்டுருக்காங்க. பார்க்கவும் புதுசா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு.